Hi friends, welcome to my channel Anita Vijay Tamil Vibes. Hi friends, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா முதுமலை காட்டை தாங்க சுற்றி பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, எங்களுடைய ஊட்டி ட்ரிப்பில் நாங்கள் ஊட்டியிலேருந்து அப்படியே மைசூர் போகிற வழியில் கூடலூர் வழியாக அந்த முதுமலை அப்படிங்கிற பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோங்க. அங்கேருந்து கூடலூர்லேருந்து முதுமலைங்கிற அந்த புலிகள் காப்பகம் அந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குது. முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து நம்ம தெப்பக்காடு அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க. அங்கே தான் நம்மளை வேன்லேயோ இல்லை ஜீப்லேயோ முதுமலை காட்டுக்குள்ளே நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. இதுதான் புலிகள் காப்பகத்துடைய என்ட்ரன்ஸு. இங்கே தான் இ பாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க. இ பாஸ் இருந்தால் உள்ளே விட்டாங்க. இ பாஸ் இல்லாதவங்கள இ பாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண உட்கார வச்சுருக்குறாங்க. வாங்க, இதுதான் அப்படியே இந்த புலிகள் காப்பகம் இருக்கு இல்லையா, அது உள்ளே இருக்கிற காடு எல்லாமே இங்கேருந்தே முதுமலை காடு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இதுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். அந்த முதுமலை தெப்பக்காடு அப்படிங்கிற பிளேஸ்க்கு அங்கே யானைகள் சரணாலயமும் இருக்குது. அங்கேயே நம்மளை இந்த காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு வைல்டு அனிமல்ஸ்லாம் காட்டுறாங்க. வாங்க, நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். நம்மளும் முதுமலை காட்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் புலிகளுடைய பிளேசஸ்ங்க. புலியெல்லாம் வருமான்னு தெரியல. சரி, வந்தா அதான் அதே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம் காருக்குள்ள இருந்து. ரெண்டு சைடு பாருங்களேன், நல்லா காடு. முக்கியமான யானையோட வழித்தரமா. யானைலாம் இங்கே தான் கிராஸ் ஆகுமா. அப்படியே பேக்கில் எடுத்துட்டு அப்படியே போயிடுங்க. வண்டி நிப்பாட்டக்கூடாது, அவ்வளோதான். இங்கே போயிடுங்க. ரொம்ப பயமாக இருக்கு. கார் போகுது வருது. இ பாஸ் தான் வாங்கிட்டேன். இ பாஸ் வாங்கியாச்சா? அப்படி பண்ணிட்டாங்க. அப்படியா? பார்க் த வெஹிக்கிள் எனிவேர் இன் த ரிசர்வ். ஓகே, எந்த இடத்துலையும் பார்க்க. நீ பாட்டு ஒன்று விட்டு கேட்டு புளி பாடு போட்டுச்சுன்னா அப்படியா? பாலான சொல்றது கரெக்டு தான். 20 கிலோமீட்டர். இன்னும் கொஞ்சம் தூரம் மைசூருக்கு போயிடலாம். மைசூர் மைசூர்ல மகாராஜா பேலஸை பார்த்துட்டு வந்துடும். மைசூர் மகாராஜா ஒரு 60 கிலோமீட்டர் வந்துடும். 70 கிலோமீட்டர் சொன்னோம். ஊட்டி சுற்றி பார்க்க ஊட்டி தண்ணி எங்கட போயிட்டு எலிஃபென்ட் ஒன்று இருக்கு. அதாவது இந்த இது பார்த்தாங்க, எலிஃபெண்ட்டை பார்த்தாங்க. இந்த ரூட்டே நமக்கு நைட்டுக்கு வரதுக்கு ரொம்ப பயம். போகலாம், வாகனங்கள் நிறுத்தக்கூடாது. அதாவது சினிமாவிலே தான் பார்ப்பியா, மானை பார்த்தாலும் நிப்பாட்டக்கூடாது, ஏனையை பார்த்தாலும் நிப்பாட்டக்கூடாது, புளியை பார்த்தாலும் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு போட்டுட்டு, குரங்க பார்த்தாலும் நிப்பாட்டக்கூடாது. நீங்கள் வார்டுக்கு போயிடுங்க. ஆமாங்க, அந்தந்த இடத்துல கொஞ்சம் யானைலாம் நிற்கிது. அதெல்லாம் நமக்கு இது ஒரு மான்லாம் மேய்ஞ்சிட்டு பாருங்க. தெரியுதா? அந்த சைடில் தெரியுது. பட் தெரியல. மானு மேய்ஞ்சிட்டு இருக்கு. மானு, எலிஃபேண்ட் எல்லாம் நிற்கிதுங்க. அதுதான் வண்டி நிப்பாட்டி பார்த்துட்டு போகிறாங்க. பட்டு நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் வைல்டு அனிமல்ஸ் ஓரம் கட்டிட்டு போடணும்ல. வாரம் அடித்தோம்னா அப்புறம் அனிமல்ஸ் வருது உள்ள. ஆமாம், திரும்பி பார்க்கும். சும்மா அப்படி இல்லை. அவங்களோட என்னன்னா இங்கே இருக்கு பாருங்க, நீங்களும் பார்ப்பீங்க தானே எங்களை மாதிரி, பாருங்க அப்படின்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டோம்.
பயம் இல்லையா? இவங்கெல்லாம் அவ்வளோ இதாக இருக்கிறாங்க. இந்த வருஷம் கட்டுறாங்க. இல்லை நம்ம வழியில் உட்காந்துக்கிட்டு இவங்க தான் ஃபுட்டு போடுறாங்க. அதனால தான் அது உட்காந்துருக்கு. ஃபுட்டு போடாமல் போயிட்டா அது உட்காந்துருக்காது. அது வெயிட் பண்ணுது ஃபுட்டுக்கோசரம். முதுமலை காடு பாருங்க. அவங்களாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே போகிறானுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் ஆயிடுச்சா? தெரியல. வந்த மெயின் ரோடு தான் வரும்ல. போக சொல்கிறோம். மான் இல்லை மான் மீது பாருங்களேன். நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டி பார்க்கக்கூடாது, போயிட்டே பார்க்கலாம். இந்த பாருங்க மான்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இதுதான் மெதுவாக போடுறாங்க. சரி நீங்கள் இப்படி எடுத்து போகலாம். கார் வந்துட்டு தான் இருக்கு. மான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. புள்ளி மான் போகிறாங்க. குரங்குக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூடாது, ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காட்டுக்கு நடுவில் அப்படியே காரில் டிரைவ் பண்ணிட்டு போகிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் பயங்கர த்ரில்லிங்காகவும் இருந்தது. இந்த வைல்டு அனிமல்ஸ்லாம் வந்து கிராஸ் பண்ணுற ஏரியா அப்படிங்கிறதுனால ஒரு 100 மீட்டருக்கு ஒரு ஹம்பு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்லோவாக தான் டிரைவ் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருந்தது. செம்ம சூப்பராக இருந்ததுங்க இந்த ட்ரிப்பு. நல்லா என்ஜாய் பண்ணோம். என்ன வருமா வராதா முதுமலை? நேரம் மைசூர் சொல்லிட்டு கூட வரல. என் பிள்ளைங்கள்ட்ட மைசூர் போகிறேன். நீ போகிற மைசூர் போயிட்டேன். அப்படியே போயிட்டு மைசூர் மகாராஜா பேரத்தை பார்த்துட்டு வந்துடுறோம். போகலாம். அப்புறம் என்ன, அப்படி வந்தாச்சு. முதுமலை பார்த்துட்டு வர. நீங்கள் பார்த்துருக்கீங்களா முதுமலையை? வேணா அப்புறம் ரிட்டர்ன் அடிச்சுட்டு போயிடுங்க. வாங்க போயிடலாம். மூச்சு வாங்குதுட்டு பாப்பு எடுத்து ஓட விட்ட மாதிரி இல்லை. மானா மாண்டு காட்டுறான். மான் மான் கை கட்டுறான். ஆமாம். தண்ணி குடிக்க வரும் போல இருக்கு. எலிஃபென்ட்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. இது பாருங்க, எலிஃபென்ட்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். எலிஃபென்ட் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் மான் பாருங்க. மான்லாம் இங்கே மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது. மான் நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. ஆமாம், புலிகள் சரணாலயத்துக்கு அதுக்கு ஃபுட்டு தான். அப்போல்லாம் புலிகள் இங்கே வர்றதில்லன்னு இருக்கும். கம்மியாக இருக்குது. அதுக்கு ஒன்று போதும்ல. சைடில் தண்ணி மாதிரி இங்கே ஒரு நீர்நிலை இருக்குது. இங்கே தான் வந்து எலிஃபென்ட் எல்லாம் குளிப்பாட்டு கொடுத்தாங்க. எலிஃபென்ட் தான் வருவாங்க. சாரி, எலிஃபென்ட் ஃப்ரீயாக சொல்லுதுன்னா கூலி கிடையாது தான். ஆமாம், கரெக்டா? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கார் நிறைய அடிக்கிறது வரல. கல்லில் கட்டியிருக்காங்க. வீடெல்லாம் பார்த்தீங்களா கல்லில் கட்டியிருக்கிறாங்க. சிமெண்ட்ல கட்டினா உடச்சிடுமோ என்னமோ. தெப்பக்காடு சொன்னோம் பார்த்தீங்களா? தெப்பக்காடுங்கிற பிளேஸ்ல தான் இந்த யானையோட சரணாலயம். அப்படியா? ஓ, இப்படி போயிடலாம் கீழே. நம்ம வந்து தெப்பக்காடு அப்படிங்கிற பிளேஸ்க்கு ரீச் ஆயாச்சுங்க. இங்கே தான் வந்து நம்மளை வந்து இந்த வைல்டு அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து பஸ்லேயோ இல்லை ஜீப்லேயோ வந்து நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணுங்க. இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து யானைகளுடைய சரணாலயம் இருக்குது. வந்து இந்த காட்டுக்குள்ளே போய் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த யானைகளோட சரணாலயமும் பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து யானையெல்லாம் குளிச்சுட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த பிளேஸு. காரை வந்து பக்கத்தில் தான் பார்க் பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங் 50 rupees. காரை பார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்மளை வந்து பஸ்லேயோ இல்லை ஜீப்லேயோ அழைச்சிட்டு போவாங்க வைல்டு அனிமல்ஸ் பார்க்க.
காரை வந்து கீழே பார்க் பண்ணிவிட்டு இந்த டிக்கெட் கொடுக்குற பிளேஸ்க்கு வரத்துக்கு கொஞ்சம் தூரம் மேலே நடந்து வரணும். இந்த பிளேஸில் தான் வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. அடல்ட்ஸுக்கு வந்து 340 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 173 ரூபாங்க. பக்கத்துலேயே இன்னொரு போர்டும் வச்சுருக்காங்க. அதாவது நம்மளை வந்து இந்த காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகும்போது இந்த வைல்டு அனிமல்ஸ்லாம் நம்ம கண்ணில் படுறது வந்து நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீகாஷனாக போர்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இவ்வளோ செலவு பண்ணிட்டு போயிட்டு உள்ளே வந்து எந்த அனிமல்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவங்களை கொஷின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரீகாஷனாக இந்த போர்டை வச்சுருக்காங்க. நம்ம வந்து இந்த போர்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் வாங்கலாமா என்ன அப்படிங்கிறத யோசிச்சுக்கலாம். டிக்கெட் வாங்கும்போது வெயிட் பண்ணுற டயத்தில் இந்த பசங்கள்லாம் விளையாடுறதுக்கு பேக்கில் வந்து பார்க் மாதிரி வசதி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வைல்டு அனிமல்ஸை வந்து நம்ம 2-3 நாள் தங்கி பார்த்துட்டு போகிறதுக்கு ரூம் வசதியும் இங்கே இருக்குதுங்க. அப்புறம் டிக்கெட் வாங்குறவங்க ரொம்ப டயர்டாக இருந்தால் காஃபி டீ குடிக்கிறதுக்கான ஷாப்பும் வச்சுருக்குறாங்க. பஸ்ஸில் அழைச்சிட்டு போய் அனிமல்ஸ்லாம் காட்ட போகிறாங்கன்ட்டு ஒரு ஆளுக்கு 340 ரூபா கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து அனிமல்ஸ்லாம் என்ன காட்டுறாங்கன்னு பார்ப்போம். மூஞ்சி போய் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க பாட்டு மொழி போட்டுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் வந்து நம்ம காரில் வந்தோம் இல்லையா, அந்த பிளேஸில் தான் அவங்க வந்து ரிட்டர்ன் ஆகி போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து முதுமலை காட்டுக்குள்ளே போகணும் இல்லையா, அதனால் அந்த நம்ம வந்த பிளேஸ்லேயே ரிட்டர்ன் ஆகி போயிட்டுருக்குறாங்க. இது வந்து பக்கத்தில் வந்து யானைகள் சரணாலயம் இருக்குது இல்லையா, அதனால் வந்து இந்த ஆற்றுல வந்து அந்த யானைகள்லாம் குளிச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த ரூட்டு வந்து நம்ம வந்த அந்த காரில் வந்தோம் இல்லையா அந்த ரோடு தான். அது வழியாக தான் போய் அதுக்கப்புறம் வந்து முதுமலை காட்டுக்குள்ளே போவாங்க போல இருக்குது. யானைகள்லாம் குளிப்பாட்டுறாங்க இந்த ஆறில். இதெல்லாம் வந்து எலிஃபெண்ட் வந்து குளிக்குது. அருவி மாதிரி இருக்குது. இப்படி ஒரு அருவி மாதிரி வருது பாருங்களேன். அருவி சின்னதாக அருவி போட்டு தண்ணி வருது. நாங்கள் வரும்போதே மைண்ட் பார்த்தோம்டா. பயந்துட்டு வருது அந்த சவுண்டில். அந்த சைடு அதான் பைசன் பைசன் காட்டெருமை. காட்டெருமை பெரிய அணிலாக இருந்தது. கருப்பாக இருந்தது, பெருசாக கருப்பாக இருந்தது அணில். காட்டு அணில் மரத்தில் இருந்தது. இது வரைக்குமே நம்ம காரில் போனோம் இல்லையா, அந்த ரோட்டு வழியாக தான் அவங்க ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் வந்து கட்டடிச்சு முதுமலை காட்டுக்குள்ளே வந்து என்ட்ராக போகிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ஏற்றிக்கிட்டாங்க. மேபி ஒரு இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவராக இருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அவர் வந்து காட்டுக்குள்ளே எங்கள் கூட பஸ்ஸில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் ஒரு இடம் வந்தோடனே அவரோட ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இறங்கி நார்மலாக வந்து இறங்கி நடந்து போயிட்டு இருந்தார், கொஞ்சம் கூட பயமே இல்லாமல். அவரை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இது, இங்கெல்லாம் வந்து வைல்டு அனிமல்ஸ் இருக்கும், அது இருக்குது இது இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, இவர் பட்டிக்கே இறங்கி நடந்து போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், வீடெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ அப்போவே எனக்கு வந்து டவுட் வந்துடுச்சு. ஓகே, இங்கே வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வைல்டு அனிமல்ஸ்லாம் எதுவும் வராது போல் இருக்குது, இவங்களாம் வந்து சர்வசாதாரணமாக இறங்கி நடந்து போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து இதுதான் எங்களுக்கு வந்து இந்த முதுமலை காட்டுக்குள்ளே வந்து போகிற ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. எந்த காட்டுக்குள்ளேயும் நாங்கள் வந்து உள்ளே போய் பார்த்ததில்ல. சரி, காடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க. உள்ளே போனால் நம்ம வந்து புலி, சிறுத்தை, கரடி இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து பஸ்ஸில் ஏறினோம். ஆனால் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மான் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு அணில், இந்த காட்டு அணில் ஒரு 2-3 இடத்துல ஓடிட்டு இருந்ததுங்க. மயில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பன்னி ஒன்று படுத்துருந்ததுங்க. ஆனால் அதை காட்டு பன்னின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து காட்டு பன்னி இல்லை, நார்மல் பன்னி தான் அப்படின்னு சொன்னார் என் ஹஸ்பண்டு. இந்த மாதிரி காமெடியாக தான் இருந்ததுங்க. எங்களுக்கு சம்டைம் இது காடு தானாங்கிற அளவுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. உங்களில் யாராவது இந்த முதுமலை காட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பஸ் ட்ரிப்பில் வந்துட்டு உள்ள காட்டு உள்ள வந்து பார்த்துட்டு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியான அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் கேட்ட வரைக்கும் எல்லாருமே சொன்னது வந்து மான் இருக்குதுங்க, மயில் இருக்குது, குரங்கு இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இந்த மான், மயில், குரங்கு இதெல்லாம் வந்து நம்ம ரோட்டில் வரும்போதே நிறைய பார்க்கலாங்க. நிறைய நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அந்த ரோட்டில் நாங்கள் வந்தப்போ நிறைய பார்த்துட்டு தான் வந்தோம். சரி, அதெல்லாம் அங்கே இருக்கும்போது நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி இதை வந்து சுற்றி பார்க்கணும். அதுவும் இல்லாமல் நிறைய டைம் வேஸ்ட்டிங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours மேலே டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. வந்து அதாவது ஒரு நல்ல பஸ் இருந்தால் கூட நல்லா வந்து உட்காந்துட்டு ஜாலியாக சுற்றி பார்க்கலாம், ஒன்றும் இல்லைனாலும். ஆனால் இந்த பஸ்ஸை பார்த்திங்கன்னா கொடன்னு ஆடிக்கிட்டு அப்படியே இந்த ரோடு வந்து சரியே இல்லைங்க. ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. வந்து ஒரு 1 hour கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப மெதுவாக அப்படியே ஓட்டிகிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட சவுண்டுங்க, இன்ஜின் சவுண்டு அவ்வளோ சவுண்டாக இருக்குது. மேபி இந்த அனிமல்ஸ்லாம் கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி சவுண்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோங்க ஒரு வழியாக வந்து நீ அனிமல்ஸை காட்டலனாலும் பரவாயில்லப்பா, எங்களை கொண்டு போய் வீட்டில் விடு அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த ட்ரிப் இருந்தது எங்களுக்கு. இங்கே பாருங்களேன், பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது வந்து நடுக்காடு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வந்து அவர் காரில் அங்கே ஏறினார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அவர் இறங்கி தனியாக நடந்து போயிட்டுருக்கிறாரு. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரே சிரிப்பாயிடுச்சு. இவரே எந்த பயம் இல்லாமல் தனியாக நடந்து போகிறாரு, இவரெல்லாம் வைல்டு அனிமல் ஒன்றும் பண்ணாதா அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முதுமலை காட்டுக்குள்ளே போய் இந்த பஸ்ஸில் போயிட்டு சுற்றிட்டு வர்றது டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டுங்க. எனக்கு அந்த அளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொஞ்சம் வந்து போர் அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எங்கள் கூட வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ண குழந்தைங்கள்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்படியே அவங்க வந்து ஒவ்வொரு அனிமல்ஸையும் வந்து தேடி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள் மான் தெரியுதுமா, அங்கே பாருமா மயில் தெரியுதுமா அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. வந்து பேரண்ட்ஸுக்கெலாம் தெரிஞ்சிடுச்சு, ஏன்னா இவ்வளோ தான் இங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த அவங்க குழந்தைங்க வந்து செம்மையாக எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டாங்க. இந்த குழந்தைங்க எப்போல்லாம் சத்தம் போடுறாங்களோ உடனே அவர் வந்து டிரைவர் வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு, தம்பி இந்தாப்பா ஃபோட்டோ எடுத்துக்குங்க, வீடியோ எடுத்துங்க, இதை பாருங்கள் மானு படுத்துருக்கு, மயில் மேயுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களும் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது என்ன, வீடியோஸ் எடுக்கிறது என்ன, அந்த மானியும் மயிலையும் திரும்ப எடுத்துகிட்டே இருந்தாங்க. இந்த பசங்களாலேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடத்துல வந்து பஸ் வந்து நிறுத்தி போனாங்கங்க. எல்லா இடத்துலையும் இந்த மான், மயில் இது தாங்க திரும்ப வந்துட்டு இருந்தது. மற்ற அனிமல்ஸ்லாம் வந்து அதான் வரவே இல்லையே. ஒரே ஒரு வாட்டி அணில் வந்து ஒரு மரத்தில் தொங்கிட்டு அப்படியே போயிடுச்சிங்க, அவ்வளோதான். மற்றபடி திரும்ப அந்த மான் தான் நிறைய இடத்துல மேய்ஞ்சிட்டு இருந்தது. அது பட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான மானுலாம் இருந்ததுங்க. மயில் அது மாதிரி அந்த கொஞ்சம் தூரம் வந்தோன்னே மயிலெலாம் வந்துட்டு போயிடுச்சிங்க. யானை வந்து நம்ம சரணாலயம் கிட்ட வரும்போது அங்கே யானையை வந்து கட்டி போட்டிருந்தாங்க, அவ்வளோதாங்க.
எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு திருப்தி, நம்ம வந்து தடவையாக அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. மற்றபடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைங்க. இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கே வந்து அந்தளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். இதில் வந்து நான் வந்து முதுமலை காட்டை வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்கேன். நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சஜஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். காடுக்குள்ளார போயாச்சு. காட்டுக்குள்ளார முதுமலை காடு பாரு. இதுதான் காட்டணி. எவ்வளோ பெருசு கருப்பா இருக்கு. அணில் 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 கருப்பா இருக்கு பாருங்க. சொன்னல கருப்பு அணில். ஆஹா, அந்த அணில் இல்லை. இது எவ்வளோ பெருசு இருக்கு. தொங்குறது அம்மா பெருசு தொங்குது. அதான் காட்டு விலங்கு. எல்லாமே சின்ன வீடு இல்லையா? அது வீடுக்கு வர போகல. வீடு இல்லாம இருக்கு. ஏதாவது பிடிக்க வந்தாதான் உண்டு. இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வாட்டர் சோர்ஸ் இருக்கு. பெரிய பெரிய மானை இருக்கு. அந்த தண்ணி குடிக்கிறாங்க. பெருசு பெருசா இருக்கு மானை. தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் வர ஆளுகள்லாம் ஒன் டைம் தெரியாம சொல்ல மாட்டாங்க. இல்ல மான் ஃபுல்லா மேய்து பாருங்க. மான் மேய்து பாருங்க. மானு
அதாவது மயில வந்து குதியில் சாப்பாடு இவ்வளோ மாடு இருந்தாலும் போக மாட்டாங்களா மயில் மேய்து வரும். மயில் பண்ண ஒரே ஒரு மயில். மழை வந்தாதான் தோகை அது தூய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த முதுமலை காட்டை வந்து சுற்றி காட்டியிருப்பேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு என்னுடைய சொந்த தாட்ஸு தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் வந்து எப்பப்போ எந்தெந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறத அதை வந்து நோட் பண்ணி வச்சுருக்குறாங்க, போர்டு வச்சுருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.